வணக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த 60 வருஷமா, அதாவது 6 தசாப்தங்களா தமிழ்நாட்டு அரசியல்ல அசைக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு இருக்கட்சி ஆதிக்கம் ஒரே ராத்திரியில எப்படி சுக்குநூறா உடைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது நிஜமாவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுங்க. இந்த மாபெரும் 2026 தேர்தல் முடிவுகளை பத்தி ஆழமா அலச போற இந்த ஸ்பெஷல் அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு அரசியல் ஆய்வாளரா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, வெறும் வெள்ளித்தரையில ஜொலிச்ச சூப்பர் ஸ்டார் விஜய் இன்னைக்கு நிஜத்துல எப்படி இவ்வளவு பெரிய அரசியல் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தினாங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, இதை நாம எப்படி புரிச்சுக்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் தரேன். 1, இருக்கட்சி ஆதிக்க முறியடிப்பு. 2, அவங்களோட தேர்தல் அறிக்கை உருவாக்கம். 3, வாக்காளர்களின் தேவைகளை குறிவைத்தல். 4, நேர்மைங்கிற வாக்குறுதி. அப்புறம் 5, திரையிலிருந்து மாநில ஆட்சிக்கு மாறுதல். முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த இருக்கட்சி ஆதிக்கம் எப்படி முறியடிக்கப்பட்டது? மே 4, 2026 நடந்த இந்த விஷயம் ஒரு பிரம்மாண்டமான சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பக்கம் 60 வருஷத்துக்கும் மேலான அமைப்பு, ஆழமான அடிமட்ட தொண்டர்கள்னு அசைக்க முடியாத பலத்தோட நின்னு திமுக மற்றும் அதிமுக. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 2024, அதாவது வெறும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட தவேக, எப்படிப்பட்ட ஜாம்பவான்களை இந்த புதுக்கட்சி எதிர்கொண்டதுங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? இப்போ இந்த 108 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இது தமிழக ஜெயிச்ச சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை. முதல் தேர்தல்லையே 108 இடங்களை பிடிச்சு ஒற்றை பெரிய கட்சியா விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க. இது ஆளுங்கட்சியா இருந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய அடி தெரியுமா? அதைவிட பெரிய ஷாக் என்னன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரோட சொந்த தொகுதியான கொளுத்தூர்லயே தோல்வியை தழுவியிருக்காரு. சரி, இதெல்லாம் வெறும் ஒரு நடிகரோட ஸ்டார் வேல்யூவால மட்டுமே நடந்துடுச்சா? கண்டிப்பா கிடையாது. இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு அடித்தளமா இருந்தது அவங்களோட தேர்தல் அறிக்கை தான். அத பத்தி இப்ப பார்க்கலாம். அவங்களோட 95 பக்க தேர்தல் அறிக்கைய சும்மா ஏதோ காத்துல விட்ட வாக்குறுதிகள் கிடையாது. அது தமிழர்களோட வாழ்வியலான திருக்குறள் கோட்பாடுகளை, அதாவது அறம், பொருள், இன்பம், இத அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டுச்சு. இது மக்கள் மத்தியில அவங்களுக்குன்னு ஒரு தெளிவான தார்மீகமான நம்பகத்தன்மையை உருவாக்க ரொம்பவே உதவிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வாக்காளர்களின் தேவைகளை அவங்க எப்படி ரொம்ப துல்லியமா குறி வச்சாங்க அப்படிங்கறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பாக்குற இந்த விவரங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் பெண்களுக்கும் குடும்பங்களுக்கும் எவ்வளவு பெரிய நிதி பாதுகாப்பு கொடுத்ததுன்னு பாருங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2500 ரூபாய், வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர், கல்யாணத்துக்கு தங்க நாணயமும் பட்டுப்புடவையும். அது மட்டுமல்லாம பள்ளி மாணவிகள் படிப்பை பாதியில நிறுத்தாம இருக்க வருஷத்துக்கு 15,000 ரூபாய்னு ஒவ்வொரு திட்டமும் ரொம்ப ஷார்ப்பா மக்கள் தேவையை உணர்ந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இளைஞர்களையும் மாணவர்களையும் அவங்க விட்டுடல. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாசம் 10,000 ரூபாய், அடமானமே இல்லாம 20 லட்சம் கல்வி கடன், 5 லட்சம் பேருக்கு கிராமப்புற வேலை வாய்ப்புகள்னு அதிரடி திட்டங்களை அறிவிச்சாங்க. அதுலயும் குறிப்பா நீட் தேர்வை எதிர்ப்போம்னு அவங்க எடுத்த உறுதியான நிலைப்பாடு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. விவசாய துறையிலையும் அவங்களோட வாக்குறுதிகள் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. 5 ஏக்கர் வரையிலான பயிர்க்கடன் முழுமையான தள்ளுபடி, நெல்லுக்கு 3,500 ரூபாய், கரும்புக்கு 4,500 ரூபாய்னு குறைந்தபட்ச ஆதரவு விலை. இதெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் சினிமா கவர்ச்சி இல்ல, இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஆழமான கொள்கை சார்ந்த உழைப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுது. இந்த இடத்துலதான் 4வது முக்கியமான விஷயம் வருது. அதுதான் நேர்மை அப்படிங்கிற வாக்குறுதி. இதுல விஜயோட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை நாம கவனிக்கணும். தவேக நேர்மையான நிர்வாகத்தை தனது சித்தாந்தமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. ஸ்டாலினை போல நாங்கள் மக்களை தவறாக வழிநடத்த மாட்டோம், வெற்று வாக்குறுதிகள் நிறைந்த தேர்தல் அறிக்கையை அவசரமாக நாங்கள் தயாரிக்கவில்லை. இந்த வார்த்தைகள் மூலமா ஊழலற்ற ஒரு நேர்மையான ஹீரோ அப்படிங்கிற தன்னோட பிம்பத்தை ஆளும் தலைவர்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் அரசியல் ஆயுதமா அவங்க மாத்திருக்காங்க. ஒரு சின்ன ஒப்பீடு செஞ்சு பார்ப்போமா? எம்ஜிஆர் முதலமைச்சராக சுமார் 30 வருஷம் கடுமையா உழைக்க வேண்டியிருந்தது. ஆனா விஜய் வெறும் 2 வருஷத்துல இந்த உச்சத்தை தொட்டிருக்காரு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், வாட்ஸ்அப் நெட்வொர்க்னு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பக்காவா பிளான் பண்ணி பயன்படுத்தி பல தசாப்தங்கள்ல நடக்க வேண்டியதை 2 வருஷத்துல சாதிச்சு காட்டியிருக்காரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு தெரியுமா? விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் சென்சார் பிரச்சனையால தாமதமாச்சு. ஆனா அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவா அமையறதுக்கு பதிலா இணையத்துல மாபெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி எந்த ஒரு அரசியல் கூட்டமும் செய்ய முடியாத அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு அனுதாப பலை உருவாகி பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய பூஸ்டா மாறிடுச்சு. சரி,
இதெல்லாம் எலெக்ஷன் வரைக்கும் ஓகே. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வரப்போறோம். அதாவது திரையிலிருந்து நிஜமான மாநில ஆட்சிக்கு. ஒரு அரசியல் ஆய்வாளரா இதை நான் எப்படி பாக்கறேன்னா, தவைகை நீண்ட காலம் தாக்கு பிடிக்கணும்னா இந்த 5 படிகளை அவங்க சரியா கடக்கணும். முதலாவது, ரசிகர்களை வெறும் விசுவாசிகளா இல்லாம பொறுப்பான தொண்டர்களா மாத்தணும். அப்புறம் உட்கட்சி ஜனநாயகத்தை உருவாக்கணும். சினிமா பிம்பத்தை விட்டுட்டு நிஜமான நிர்வாகத்துல கவனம் செலுத்தணும். அடிமட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தணும். எல்லாவற்றுக்கும் மேல சினிமாவையும் ஆட்சியையும் பிரிச்சு பார்க்கணும். ஏன்னா நாம புரிஞ்சுக்க வேண்டிய கசப்பான உண்மை என்னன்னா, ஆட்சி நிர்வாகம்ங்கிறது ரொம்பவே பிராக்டிக்கலானது. நிறைய சமரசங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அது பார்க்க கவர்ச்சியாவும் இருக்காது. சினிமாவுல வர்ற மாதிரி எல்லாமே கருப்பு வெள்ளைன்னு தெளிவா தார்மீகமா நிஜ வாழ்க்கையில அமையாது இல்லையா? கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். திரையில காட்டின அந்த மேஜிக்கையும் கவர்ச்சியையும் நிஜமான அன்றாட அரசு நிர்வாகமா மாத்துறதுல தவக வெற்றிகரமா செயல்படுமா? சூப்பர் ஸ்டார் விஜயால ஒரு சிறந்த நிர்வாகியா மாற முடியுமா? தமிழ்நாடு அரசியலோட எதிர்காலம் எந்த திசையில பயணிக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.